அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திக் எல்லாரும் முன்னாலேயும் சவால் விடுறாரு. அதாவது என் மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு என் மாமாவை இதே இடத்துல கலச பூசை பண்ண வைக்கிறேன் நாளைக்கு அப்படின்னு அந்த சிவனாண்டி எல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் சொன்னதை கேட்டு அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த ராஜராஜன் தொடையில பெரிய மச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஊர்க்காரங்க ராஜராஜனை கூட்டிட்டு போறாங்க. அதாவது ராஜராஜன் தொடையில மச்சம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு. அப்போ அவங்க செக் பண்ணல மச்சம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அந்த பொண்ணே சொல்லுதியா மச்சம் இருக்குன்ட்டு, அதே மாதிரி இங்க மச்சம் இருக்கு அப்படின்னுகிட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்க நம்ம கார்த்திகை எல்லாரும் முன்னாலேயும் அவர் தொடையில மச்சம் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜன் மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்கு, இவ பொய் சொல்றா மாப்பிள்ள, இவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த சிவனாண்டி இனிமே என்னையா வேணும், அந்த பொண்ணு இவ்வளவு கரெக்டா துல்லியமா சொல்லுது, அதாவது இந்த ராஜராஜனுக்கு கலச பூசை பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவனே. அதுக்கடுத்து இனிமேல் இந்த கலச பூசையை நானே பண்றையா அப்படின்னு சொன்னவனே நம்ம கார்த்திக் நிப்பாட்டுங்க, அதாவது இன்னும் ஒரு நாள் டைம் தாங்க, நாளைக்குல என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு என் மாமாவை இதே கலச பூஜையை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த சிவனாண்டி சந்திராவுக்கு போன் போட்டு, சந்திரா அந்த பொண்ணை அந்த கார்த்திகை பிடிச்சு உண்மையெல்லாம் வாங்கினாலும் வாங்கிடுவான், அதனால அவளுங்க இருக்க விடாத, வெளியூருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சந்திராவை அந்த பொண்ணை வெளியூருக்கு அனுப்பிட்டா. நம்ம கார்த்திக் எப்படியாவது அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது வேற லெவல் தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.